ஓம் நம சிவாய. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனினுடங்காத பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு. அரண்நாமம் 1000 கையில் வேணைய ஏந்தியவர் அப்படின்னு பார்த்தோம். அடுத்த 577வது திருநாமம் ஓம் மகாக்ரோதாய நமஹா அப்படின்னு இருக்கு. இது ரொம்ப விசித்திரமாக இருக்குது. இதுக்கு முன்னால் இருந்த திருநாமத்தில் கையில் வேணையோடு இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுக்கு பின்னால் வரப்போகிற திருநாமங்களில் இன்னும் ஏதோ இசைக்கருவியை கையில் வச்சுருக்கார் அப்படின்னு சொல்ல போகிறது. பொதுவாகவே இசைக்கு மயங்காதவா யாரும் கிடையாது. அந்த இசை அப்படிங்கிறது நம்மளோட மனசை ரொம்ப மென்மைப்படுத்துறது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதுதான் பயன், இசையோட பயன். ஆனால் அப்படி இருக்கக்கூடியவர் இந்த 577வது நாமத்தில் எப்படி சொல்லியிருக்குனர், மகாக்ரோதாய நமஹா அப்படின்னு பெரும் கோபத்தில் இருக்கக்கூடியவர் அப்படின்னு இருக்கு. எப்போ கோபத்தில் இருப்பார் அதையும் விளக்கியிருக்கு. எப்போன்னா ஊழிக்காலம். ஊழிக்காலம் உலகத்துக்கு பிரளய காலம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த ஊழிக்காலத்தில் பெரும் கோபம் கொள்வர் அப்படின்னு இதுக்கு பொருள். காலருத்ரன் அப்படின்லாம் சொல்கிறோம். வேத மந்திரமே எப்படி சொல்கிறது? ஓம் நமோ பகவதே ருத்ராய நமஸ்தே ருத்ரமன்யவே அப்படின்னு, ருத்ரனே உனக்கு நான் வணக்கம், ருத்ரனோட கோபமே உனக்கு வணக்கம் அப்படிங்கிறது. அப்படி கோபம் வடிவமாக எதுக்கு இருக்கிறது அப்படின்னார். அந்த காலத்தில் என்ன பண்ணுறார், பழைய காலத்தில் என்ன எல்லாம் லயமாறுது, சம்ஹாரம் பண்ணுறார். இந்த ருத்ரன் அப்படின்னாலே சம்ஹாரமூர்த்தி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுக்கு ஏத்தாப்பில் இவர் பெரும் கோபத்தை உடையக்கூடியவராக இருக்கார் அப்படின்னு தெரிகிறது. இதுலேருந்து ஒரு படிப்பினை என்ன அப்படின்னா, இவர் இசை கருவிகள்லாம் கையில் வச்சுட்டு சாந்தமே வடிவாக இருக்கிறவராகவும் சொல்லியிருக்கு. ஆனால் இவர் ஊழிக்காலத்தில் பெரும் கோபத்தையும் கொள்ளுவார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா இதுலேருந்து ஒரு படிப்பினை என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு ரொம்ப பெரும் கோபம் வந்துடுத்தோம் அப்படின்னாலே இந்த கோபத்தினால என்னன்னர் அழிவு தான். கோபத்தினால தான் எல்லாம் அழியிறது. நாமளே வாழ்க்கையில் பார்க்குறோமே, நம்ம வாழ்க்கையில் எல்லாமே ஒரு கோபத்தினால எவ்வளவு நஷ்டப்படுறோமே, எவ்வளவு நமக்கு கெடுதல் வருது, சிரமங்கள் வருது, எவ்வளவு அழியிறது. அதனால் அந்த கோபம் அப்படிங்கிறதுனால தான் அழிக்க முடியும் அப்படின்னு தெரியறது, அழிவு ஏற்படுதுன்னு தெரியும். அதனால் அழிவுங்கிற அந்த காரியம் நடக்கணும் அப்படின்னா இவர் அதுக்கு ஏற்றாப்பில் பெரும் கோபத்தை கை கொள்கிறார் அப்படின்னு தெரியுது. இப்படி 577 மகாக்ரோதாய நமஹான்னு சொல்லித்தா இதை தொடர்ந்து வர 580வது திருநாமத்திலையும் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னர், ஓம் உக்ராய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. உக்ரம் அப்படின்னாலும் அப்படியே கோபமாக இருக்கிறது தான். இந்த இடத்துல என்ன பொருள் அப்படின்னா, அந்த ஊழிக்காலத்தில் எல்லாவற்றையும் விழுங்குறவராக இருக்கார் அப்படின்னு, அந்த கோபத்தில் எல்லாத்தையும் விழுங்குறவராக இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி கோப அப்படிங்கிற ஒரு குணத்தை எதுக்காக எடுத்துக்கிறார் சிவபெருமான் அப்படின்னர், அவர் இந்த உலகத்தை லயம் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிறார் அப்படின்னு. இப்படி லயமானால் தான் அடுத்தது உடனே சிருஷ்டி வரும், அதுக்காக அப்படி இருக்கார். அடுத்த 578வது திருநாமம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு திருநாமம். ஓம் ஊர்த்வரேதசே நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. இதே திருநாமம் 137வதாகவும் வந்திருக்கு. இங்கே திருப்பி 578லேயும் வருது. ஊர்த்வரேதஸ் அப்படின்னா இந்த 2 இடங்கள்லேயும் பொருள் என்ன அப்படின்னா மேல் நோக்கிய ரேதஸை உடையவர் அப்படின்னு அர்த்தம். 137 சரத்தையே அதை பற்றி விவரம் பார்த்துருக்கோம். இந்த இடத்துல இதுக்கு பொருள் என்ன அப்படின்னா இந்திரியங்களை வென்றவர் அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்மளோட இச்சைகளை, ஆசைகளை, அதுவும் குறிப்பாக காமங்கிற ஆசையை எப்போ நாம் ஜெயிக்கிறோம் அப்படின்னு, அப்படி ஜெயிக்கிறதையே அது ஊர்த்வரேதஸ் அப்படின்னு இருக்குது அப்படின்னு தெரியறது. அது எப்போ அப்படின்னா புலன்களை வென்றவர்களுக்குத்தான் அப்படி அது சாத்தியமாகும். அப்போது புலன்களை வென்றவர் அப்படின்னு தெரியறது. அதுக்கு மேலே இன்னொரு விசேஷமான பொருள், சிறப்பு பொருள் இதுக்கு என்ன அப்படின்னா, எல்லா தேவர்கள்லேயும் மேம்பட்ட பிரம்மா, விஷ்ணு முதலான தேவர்கள் இருக்காளோ இல்லையோ,
33 கோடி தேவர்கள்ங்கிறோம். அதில் இனிமேல் அந்த தேவர்கள்லேயே பெரியவராக பிரம்மாவை சொல்லியிருக்கு, அவரையும் விட பெரியவராக விஷ்ணுவை சொல்லியிருக்கு. ஆனால் இந்த இடத்துல என்ன பொருள் சொல்லிக்குன்னு, இப்படி எல்லா தேவர்களையும் சிறந்தவர்களான பிரம்மா விஷ்ணு முதலான தேவர்களையும் தன்னோட குழந்தையா உடையவர் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா அனைவரிலும் மேம்பட்டவர் அப்படின்னு அர்த்தம். இப்படி சொல்லித்தா அதுக்கு பொருத்தமாக அடுத்த 579வது திருநாமத்தில் என்ன சொல்கிறது அப்படின்னா, ஓம் ஜலேஷயாய நமஹா அப்படின்னு இருக்கு. அப்படின்னா இதோட பொருள் நீரில் படுத்துன்னு இருக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். நீரில் யார் படுத்துன்னு இருக்கா? திருமால் படுத்துன்னு இருக்கார் அப்படின்னு தெரியும். இதோட பொருள் என்ன அப்படின்னா, பிரளய காலத்தில், அதாவது பிரளய காலத்தில் தான் எல்லாம் லயமாறுது, ஒடுங்கிறது. அந்த சமயத்தில் திருமால் வடிவத்தில் நீரில் அரிதுயில்பவர் அப்படின்னு இதுக்கு சிறப்பு பொருள். இதுலேருந்து ஒன்று தெரியறது, அது சிவன்னு பேரை சொன்னாலும் சரி, திருமால்னு பேரை சொன்னாலும் சரி, இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் எல்லா காரியங்களையும் பண்ணிட்டு இருக்கிறது ஒரே பரம்பொருள் தான். அந்தந்த வேலைக்கு ஏற்றாப்புல அதுக்கு வேறு வேறு பேராக இருக்குது, அதுக்கு ஏற்ற உருவம் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெள்ள தெளிவாக இதெல்லாம் விளக்கிறது. அப்படி பிரளய காலத்தில் இவர் திருமால் வடிவத்தில் நீரில் இருக்கார். அப்படி இதுக்கு முன்னாலே ஒரு நாமால பார்த்தோம், அந்த ஆலையில் மேலே எப்படி இவர் படுத்துன்னு இருக்கார் அப்படின்னு அந்த பிரளயத்தில் முதந்து வருது, நாரதருக்கு தன்னோட மாயையை காமிக்கிறதுக்கு அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா. அதுக்கு ஏற்றாப்புல பொருத்தமாக இங்கே சொல்லியிருக்கு, ஜலேஷயாய நமஹா அப்படின்னு நீரில் படுத்துன்னு இருக்கிறவர் அப்படின்னு. அடுத்த 580வது திருநாமம் தான் உக்ரமாக இருக்கார் அப்படின்னு பார்த்தோம். 581வது திருநாமம் என்ன அப்படின்னா, ஓம் வசங்கராய நமஹா அப்படின்னு இருக்கு. ரொம்ப ஆச்சரியமான நாமாக்களோட கோர்வை தான் இது. இதில் ரொம்ப கோபமாக இருக்கார், பிரளய காலத்தில் எல்லாத்துலேயும் விழுங்குறவராக இருக்கார், அது விழுங்கிட்டு இவர் மட்டும் எதுக்குள்ளேயும் போகாத தண்ணியில் முதந்துன்னு படுத்துன்னு இருக்கார் அப்படின்லாம் சொல்லிவிட்டு அடுத்த திருநாமம் என்ன சொல்கிறதுன்னு, வசங்கராய நமஹா அப்படின்னா அனைவரையும் வசப்படுத்துபவர், கவர்பவர் அப்படின்னு அர்த்தம். யாரான்னு ரொம்ப கோபமாக இருக்கா, எல்லாத்தையும் வாரி விழுங்குறா அப்படின்னா அவரை பார்த்து நமக்கு வசியமாக வரும். அவரோட அந்த செய்கை நம்மளை கவருமா என்ன? பார்த்தா வெறுப்பு தானே வரணும். ஆனால் இந்த திருநாமம் சொல்கிறது, இத்தனை பண்ணுறவராக இருந்தாலும் இவர் எல்லாரையும் வசப்படுத்தக்கூடியவராக இருக்கார் அப்படின்னு, அனைவரையும் வசப்படுத்துவர் அப்படின்னு சொல்கிறார். ஞானசம்பந்த பெருமான் கூட முதல்ல எடுக்கிறதையே தேவாரத்தில் என்ன சொல்கிறார், காடுடைய சுடலை இப்படி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் அப்படின்னு. அவர் இன்னும் வெறுமனை வசப்படுத்துவார்னு மட்டும் சொல்ல, என்னோட மனசை திருடின்ற திருடன் அப்படிங்கிற சித்தச்சோரன் அப்படின்னே சொல்கிறார். இவர் ஏன் இப்படி அனைவரோட மனசையும் கவர்றார், எல்லாரையும் வசப்படுத்துகிறாப்புல இருக்கார் அப்படின்னார். இதுக்கு விடையாக 585வது திருநாமம் சொல்கிறது, ஓம் சர்வாங்க ரூபாய நமஹா அப்படின்னு இருக்கு. சர்வாங்க ரூபாய நமஹா அப்படின்னா எல்லா அங்கங்களும் அழகு நிரம்பியவர்னு அர்த்தம். சுந்தரேஸ்வரர் சுந்தரேஸ்வரர் அப்படின்னு அழகுக்கெல்லாம் இவர் தான் தலைவன் அப்படின்னா அவருக்கு பேர் இருக்குது. அதனால் அப்படி எல்லா அங்கங்களையும் அழகு ததும்பறதுனால எல்லாரையும் வசம் பண்ணுறாப்புல இருக்கார், எல்லாரையும் கவர்றாப்புல இருக்கார் அப்படின்னு நமக்கு தெரியறது. இப்படி எல்லாரையும் கவரக்கூடிய அவர் எப்படி கவர்ந்தார் அப்படிங்கிறத தியாகராஜ லீலையில் தன்னை வேண்டும்னு ஆசைப்பட்ட தையலை கண்டு மகிழ்ந்த ஒரு லீலை அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது வேதபுரி அப்படிங்கிற ஒரு திருத்தலத்தில் ஹேமாங்கி அப்படின்னு ஒரு வைஷ்ய மாது இருந்தாள். வியாபாரிகள் குலத்தில் பிறந்த ஒரு பெண்மணி. இவா கணவன் சிவபெருமான்ட்ட அப்படி ஒரு பக்தி. ஆனால் இவர்களுக்கு என்னன்னா ஒரு குழந்தை இல்லைங்கிற ஒரு குறை. அதனால் இவரோட கணவன் என்ன பண்ண, இந்த ஹேமாங்கியோட கணவருக்கு ரொம்ப விரக்தி. இப்படி நம்ம இப்படி சிவபக்தி எல்லாம் பண்ணி நல்லவர்களாக இருந்து தான தர்மம் பண்ணி நமக்கு ஒரு குழந்தை இல்லையே அப்படின்னு. அதனால இதுதான் நம்ம பிராரப்தம் போல இருக்குது, நம்மளோட தலைவிதி, ஊழ்வினை பயன் அப்படின்னு அவர் ரொம்ப மனசு ஒடிஞ்சு போயிட்டார். அப்படி இருக்கிறதே இந்த மனைவியான ஹேமாங்கீஸ்வரா, நமக்கு சிவபெருமானோட அருள் இருக்குது, அதனால் நமக்கு நிச்சயம் ஒரு குழந்தை பிறக்கும், கவலைப்படாதீங்கோ அப்படின்லாம் சொல்லி தேத்துறதே இவாளுக்கு சிவபெருமான் அருளால் ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது.
பெண் குழந்தை பிறந்தா ரொம்ப அழகாக இருக்குது, இந்த குழந்தை வளர்க்கு குழந்தை இல்லாத வீட்டில் குழந்தை பிறந்தா அப்படி சந்தோஷப்பட்டு அந்த குழந்தையை வளர்க்குறா. இந்த வீட்டில் சூழ்நிலையே எப்படி இருக்குன்னு எப்போ பாரு நல்ல பூஜை, நல்ல சாதுக்கள் வர்றது, சிவபெருமானோட பெருமையை பாடுறது, இப்படியெல்லாம் கேட்குறது, இப்படிலாம் இருக்கிறதுனால இந்த பிறந்த குழந்தைக்கு, அந்த பெண் குழந்தைக்கு சின்ன வயசுலேருந்தே சிவபக்தி ரொம்ப ஈடுபாடு வந்துடுத்து. கேட்டு 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 வீட்டில் பெரியவர் எப்படியோ பெரியவர்கள் என்ன காரியம் செய்கிறாளோ எப்படி இருக்காளோ அதுக்கேற்றாப்புல தானே குழந்தைகளுக்கு அது படியும். அது மாதிரி பெற்றோர்கள் சிவபக்தர்களாக இருந்ததுனால இந்த குழந்தைக்கும் சிவபக்தி வந்துடுத்தும். அப்படி இருக்கிறதே இவ எல்லாம் பாட்டுக்கிட்டு எல்லாம் கேட்டுன்னு எல்லாம் பண்ணின்னு இருக்கா இல்லையா, இந்த குழந்தைக்கு ஆசை வந்தது. சிவபெருமான்கிட்ட ஒரு நாளைக்கு கேட்குறா, நான் அடைஞ்சா உங்களை தான் அடையணும் அப்படின்னு. இந்த பொண்ணுக்கு கல்யாண பருவம் வரத்தே பெற்றோர்கள்லாம் ஏதாவது நல்ல பையனாக பார்க்கலாம் அப்படின்னா, இல்லை இல்லை சிவபெருமானோட பெருமையை இத்தனை பேர் சொல்லியிருக்கேள், நீங்கள் சொல்லியிருக்கேள், எல்லாரும் கேட்டிருக்கேன், எனக்கு சின்ன வயசுலேருந்து அவர்கிட்ட மனசு ஈடுபட்டுருத்தோ அவர் தான் எனக்கு வேணும்னு. எப்படி ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வார்க்கு பெண்ணாக பிறந்து ஆண்டாளுக்கு ரங்கமன்னாரையே அடையணும் அப்படின்னு ஆசை வந்ததோ அதை மாதிரி இந்த பெண்ணுக்கும் வந்துடுத்து. அதனால் அடைஞ்சா அவரை தான் அடைவேன் அப்படின்னு ரொம்ப தீவிரமாக இருக்கா. அப்படி இருக்கிறதே இந்த பக்தி நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே போகிறது இல்லையா. அப்போது ஒரு நாளைக்கு கேட்குறா, நீங்கள் உங்களோட சபையில் இந்த சங்கீதம் உங்கள்கிட்டேருந்து தான் வந்ததுன்னு இசையெல்லாம் சொல்கிறா, வித்வான்கள்லாம் சொல்கிறா. அதனால அந்த சங்கீதத்தை நீங்கள் உங்கள் வாயிலேருந்து வரத்தே தும்புரு, நாரதர் முதலானவெல்லாம் கேட்டிருப்பாளே, அதை நான் எப்படி கேட்கணும் அப்படின்னு சொல்கிறதே அதெல்லாம் இவர் என்ன பண்ணுறார், அப்படியே இருக்கிற உண்மை தான் அடையணும் அப்படின்னு சொல்கிறதே சிவபெருமான் அவளுக்கு முன்னால் காட்சி கொடுத்து சொல்கிறார், நீ ஆசைப்பட்டிருக்க, ஆனால் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அதுவும் பெண்கள்லாம் என்னை அடையணும் அப்படின்னு ஆசைப்பட்டாக்க அது சரியாக இருக்குமா பார்த்துக்கோ, அது தவறான ஒரு உதாரணமாக இருக்கும். அதனால் உனக்கு தரிசனம் கொடுத்தேன், ஆனால் நீ என்னென்ன யோக சக்தியினால் நீ அந்த தவத்தினால என்னை நிச்சயம் அடைவ. அதை அடையணும் அப்படின்னா இப்போ என்ன பண்ணுன்னார், அடியார்களுக்கெல்லாம் சிவனடியார்களுக்கெல்லாம் தொண்டு பண்ணு அப்படின்னு சொல்கிறார். அந்த தொண்டுனாலேயே அடைஞ்சுடலாம், பக்தினாலேயே என்னை அடைஞ்சுடலாம் அப்படின்னு இந்த பொண்ணுக்கு சொல்லி தங்கிட்ட ஆசை கொண்டு காதல் கொண்டு தன்னை அடையணும் அப்படின்னு எதிர்பார்த்த ஒரு பக்திக்காக அவளுக்கு கனவிலேந்து நிலவிற்கு வந்து இந்த விஷயத்தெல்லாம் உபதேசம் பண்ணி அவளை நல்ல பரம பக்தியாக்கி அது யோக மார்க்கத்தில் அந்த அம்மா ரொம்ப உயர்ந்த நிலையை அடைஞ்சு சிவபெருமான் அடைஞ்சா அப்படின்னு இந்த லீலை சொல்கிறது. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, வசங்கராய நமஹ அப்படின்னு அத்தனை பேரையும் வசம் பண்ணுறாப்பில் இவரோட புகழை கேட்டாக்க உடனே இவரை எப்படியானும் அடைஞ்சிடணும், இவரை தவிர வேறு எதையும் அடையக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வராப்பில் இவர் மனசை கவர்றார். அப்படின்னா அது எதனால் ஒன்றுமே சொல்லியிருக்கோம், அன்புனால். இவரோட அன்பு, இது அன்பே சிவமாக இருக்கிறதுனால இவரை அடையணும் அடையணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஆசையாக இருக்குது. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமே நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே. ஞானசம்பந்த பெருமான் ஷர்ராப்பில் அவர்கிட்ட எப்படி பக்தி பண்ணி அவரோட நாமத்தை ஜபிச்சு உருகணும்னர், அப்படி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கணும்னு சொல்கிறார் இல்லையா. அப்படி வசங்கரனாக இருக்கக்கூடிய அவரோட பெருமைகள் என்னங்கிறத நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஓம் நம சிவாய.